தல தோனிக்கே தண்ணி காட்டிய அஸ்வின் ஒரே ஓவரில் அடுத்தடுத்து 3 முறை போல்டு. ஸ்தம்பித்து நின்ற தல தோனி அசால்ட்டு செய்த ரவிச்சந்திரன் அஸ்வின். அதாவது இந்த வருட ஐபிஎல் தொடர் வரும் 22ஆம் தேதி தொடங்க இருக்கிறது. இந்த தொடருக்காக ஐபிஎல் அணிகள் அனைத்தும் இப்போதே வலைப்பயிற்சிகளில் ஈடுபட்டு வருகிறது. அதிலும் இந்த வருட ஐபிஎல் தொடர் தொடங்குவதற்கு முன்பாகவே சுமார் 1 மாதத்திற்கு முன்பாகவே முதலாக சிஎஸ்கே அணிதான் பயிற்சியை தொடங்கியிருந்தது. அதிலும் நம்ம தல தோனிதான் முதல் முறையாக பயிற்சியை தொடங்கியிருந்தார். அதற்கு பிறகுதான் ருத்ராஜ் கெய்க்வாட் உள்ளிட்ட மற்ற வீரர்களும் சிஎஸ்கே பயிற்சியில் இணைந்தனர். மேலும் இந்த வருட ஐபிஎல் சீசனில் சிஎஸ்கே அணி விளையாடப் போகும் முதல் போட்டியில் மும்பை அணியைத்தான் எதிர்கொள்ள இருக்கிறது. மேலும் மும்பை அணியை பொறுத்தவரையில் இப்போதும் பலம் வாய்ந்த அணியாகத்தான் திகழ்ந்து வருகிறது. அதற்கு காரணம் அண்மையில் நடந்து முடிந்த சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் மும்பை அணியை சேர்ந்த ரோஹித் சர்மா, ஹார்திக் பாண்டியா மற்றும் நியூசிலாந்து அணியை சேர்ந்த மிட்சல் சார்னர் உள்ளிட்டோர் செம்மத்தனமான ஃபார்மில் இருந்து வருகின்றனர். பற்றாக்குறைக்கு ஜாஸ்பிரீத் பும்ரா மற்றும் சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, ட்ரெண்ட் போல்ட் உள்ளிட்டோரும் சூப்பரான ஃபார்மில் இருக்கின்றனர். இதன் காரணமாக இப்போது உள்ள மும்பை அணியை வீழ்த்துவது என்பது மிக மிக கடினமான விஷயம். இன்னும் சொல்லப்போனால் இந்த முறை மும்பை அணிதான் ஐபிஎல் கோப்பையை கைப்பற்றும் என்றே பலரும் இப்போதே கூறி வருகின்றனர். அந்தளவுக்கு மும்பை அணி பலம் வாய்ந்த அணியாக இருக்கிறது. ஆகவே அப்படிப்பட்ட மும்பை அணியை முதல் போட்டியில் சிஎஸ்கே அணிதான் எதிர்கொள்கிறது. இதனாலேயே சிஎஸ்கே அணி வலைப்பயிற்சியில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. ஏனென்றால் இந்த தொடர் ஆரம்பித்த பிறகு சில தோல்விகளை சந்திக்கலாம். ஆனால் தொடரின் முதல் போட்டியிலேயே தோல்வி என்பது அந்த அணிக்கு மனதளவில் பெரிய பின்னடைவாக அமைந்துவிடும். இந்த நிலையில்தான் அப்படியாக வலைப்பயிற்சியில் சிஎஸ்கே அணி வீரர்கள் ஈடுபட்டு வந்தனர். அப்போது நம்ம தல தோனி பேட்டிங் செய்ய நம்ம தல தோனிக்கு நம்ம அஸ்வின் அந்த ஓவரில் பந்து வீசினார். அப்போது தொடர்ந்து 6 பந்துகளை வீசிய அஸ்வின் தொடர்ச்சியாக 3 பந்துகளில் நம்ம தல தோனியை மீண்டும் மீண்டும் போல்டாக்கி தோனியை கடுப்பேற்றினார். அந்தளவுக்கு அஸ்வினின் பந்துவீச்சு என்பது துல்லியமாக இருந்துள்ளது. அதுவும் பல வருடங்களுக்கு பிறகு மீண்டும் சிஎஸ்கே அணியில் இணைந்திருப்பதால் நம்ம அஸ்வினின் பந்துவீச்சு என்பது வழக்கத்தை விட பல மடங்கு நேர்த்தியாகவும் துல்லியமாகவும் இருப்பதை உணர முடிந்தது. அது மட்டுமில்லாமல் இதே வலைப்பயிற்சியில்தான் முகேஷ் சௌத்ரி வீசிய பந்தை மிக நீண்ட தூர சிக்ஸருக்கு பறக்க விட்டிருந்தார் நம்ம தல தோனி. ஆகவே மும்பை அணி எந்தளவுக்கு பலம் வாய்ந்த அணியாக திகழ்கிறதோ அதே அளவுக்கு பலம் வாய்ந்த அணியாக இப்போது சிஎஸ்கே அணியும் மாறிவிட்டது என்றே சொல்லலாம். ஒரு பக்கம் அஸ்வினின் வெறித்தனமான பந்துவீச்சு, மற்றொரு புறம் தோனியின் பழைய அதிரடி ஆட்டம், அது மட்டுமில்லாமல் நம்ம ருத்ராஜ் கெய்க்வாட்டின் நேர்த்தியான நிதானமான ஆட்டம் என்று சிஎஸ்கே அணியும் இப்போது மும்பை அணிக்கு ஈடு கொடுக்கும் வகையில் தங்களை வடிவமைத்து விட்டது.